guys, welcome to Orange Family Videos. இப்போ நான் fish tank videos போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடைச்சிச்சு. இப்போதான் நான் போட போறேன். எனக்கு தங்கச்சி பாப்பா பிறந்ததுனால என்னால சரியா வீடியோஸ் போட முடியல. அவ பேர் ஐசல். கூட சீக்கிரம் அவ வீடியோஸ் கூட நான் போடுறேன். ஸோ இப்போ நம்ம fish tank பத்தி பார்க்கலாம். இதுதான் எங்க fish tank. நான் திருப்பி பிளான்ட் நடுவில் கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் இறக்கிட்டு ஒண்டி தண்ணி அப்படி வச்சுட்டு இப்போ நிறைய பிளான்ட்ஸ் வச்சு நிறையா இது மெரிபேட்ஸ் 2 மெரிபேட்ஸ் அப்புறம் இது பிளான்ட்ஸ் டக்வீட்ஸ் அப்புறம் நிறைய கிராஸஸ் ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொன்று இங்கே ஒரு பிளான்ட் இங்கே ஒரு பிளான்ட் 2 மர்மைடு வச்சுருக்கேன். அப்புறம் நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். ஒரு கேஸ்டல் அப்புறம் 3 மர்மைடு இங்கே ஒன்று பின்னாடி. அப்புறம் இது எங்கள் அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இது ஆரோஷ் சொன்ன மாதிரி நாங்கள் புதுசாக இந்த ஃபிஷ் டேங்கை நாங்கள் ரீபில்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஐசல் திங்ஸில் பிஸியாக இருந்ததுனால எங்களால் ஒழுங்காக ஃபிஷ் டேங்கை மெயின்டைன் பண்ண முடியல. திருப்பியும் நாங்கள் பேக் டு பெங்களூர் வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட புது செட்டப். இதில் ஒரு கேஸ்டல் வச்சுருக்கோம். கேஸ்டலில் ஒரு மெர்மைடு உட்காந்துருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். தென் லாட் ஆஃப் பிளான்ட்ஸ் லைக் அனோபியஸ், ஜாவா ஃபர்ன், அப்புறம் இந்த கிராஸ்லாம் இங்கே ஃபோர்க்ரவுண்டில் செட் பண்ணியிருக்கோம். இன்னும் இதெல்லாம் வளர்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியும்ல, பிளான்ட்ஸ்னால் அதுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா தே நீட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ எங்களுது ஒரு லோடெக் பிளான்ட்டு. எங்ககிட்ட கார்பன் டை ஆக்சைடு இல்லை. பட் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தோம் கார்பன் டை ஆக்சைடு வைக்கணும்னு. ஆனால் அது நம்ம ப்ரொஃபஷ்னலாக செட் பண்ணணுன்னா அதுக்கு 10,000 15,000 ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணோம், ஒரு ஐடியா பண்ணி நம்மளே ஏன் கார்பன் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறையா ரிசர்ச்லாம் பண்ணி நாங்களே ஒரு டிஐஒய் கார்பன் டை ஆக்சைடு செட்டப் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 750 ml சோடா பாட்டில் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஓல்டு சோடா பாட்டில் இருந்துச்சுன்னா, நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி அந்த சோடா ஊற்றிட்டு அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டேன். ஏன் நம்ம சோடா பாட்டில் தான் ப்ரிஃபர் பண்ணணுன்னா, ஏன்னா இட் வில் வித்ஸ்டாண்ட் தட் கேஸ். ஏன்னா நம்ம இங்கே கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேஸ் வித்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும். நீங்கள் நார்மல் பாட்டிலெல்லாம் வச்சிங்கன்னா அது வெடிச்சிரும். ஸோ நம்ம ஒரு சோடா பாட்டில் எடுத்துக்கிட்டோம். அதில் சுகர் அண்ட் ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம செட்டப் பண்ணிடணும். ப்ளஸ் இங்கே சோடா பாட்டிலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-way ஹோல் போட்டு அதில் ஒரு பைப் ஜாயிண்ட் கனெக்ட் பண்ணி அதில் கொண்டு ஓகேவா. இங்கே ஆக்சுவலாக கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூசர் தான் வைப்பாங்க அவுட்புட்க்கு. பட் ஆனால் டிஃப்யூசரும் ஆல்மோஸ்ட் 1000 rupees ஆகுது. அந்தளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு யோசிச்சுட்டு இது டிஐஒய் செட்டப்புங்கிறதுனால எனக்கு ஒரு 100 rupees தான் ஆச்சு. ஓகே. ஸோ இங்கே என்கிட்ட சாப்ஸ்டிக் இருந்தது. அந்த சாப்ஸ்டிக்கை உள்ளார இன்சர்ட் பண்ணி அதில் நான் பபுள்ஸ் வர மாதிரி வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த செட்டப் நான் பண்ணி ஒரு 1/2 hour கூட ஆகலை. இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அப்படியே மைன்யூட்டாக அழகாக வருது. நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம் இது பார்த்துட்டு. லைக் இப்போ பிளான்ட்ஸ் நல்லா க்ரோ ஆகும். இந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு பிளான்ட்ஸ்லேருந்து வர ஆக்சிஜன் ஃபிஷ்ஷஸ்க்கு போயிடும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பேலன்ஸ் ஆயிரும் ஃபுல்லாக. ஓகேவா. பாருங்கள், நெக்ஸ்ட் வீக் ஆர் நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் ஃபுல்லாக பிளான்ட்ஸ் க்ரோ ஆனதை வச்சு ஒரு வீடியோ போடுறோம். ஓகே. ஆரோஷ் இதுக்கு மேலே பேசுவாங்க. ஸோ எங்கள் அப்பா எப்படி அது பண்ணணும், எப்படி பண்ணிட்டாங்கன்னு வச்சுட்டாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. பாய். அதே மாதிரி எங்கள் ஃபிஷ் டேங்க்கில் சில குட்டி ஃபிஷ்ஷஸும் இருக்குது. ஒரு ஃபிஷ் குட்டி போட்டுச்சு, அதுவும் நான் காமிக்கிறேன். எங்கடா இருக்கும்.
அங்கே பாருங்கள், பின்னாடி ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி 5 குட்டி ஃபிஷ்ஷஸ் இருக்குது எங்ககிட்ட. நாங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டோம். இப்போ தான் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தால் அதுக்குள்ளார குட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்களும் வந்துட்டு ஃபிஷ் டேங்க் வைங்க. இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் பீஸ். உங்களுக்குன்னு ஒரு ஹாபி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நியான் டெட்ராஸ், கார்டினல் டெட்ரா, க்ளோ டெட்ரா, அப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஜாவா ஃபோன். இதெல்லாம் வந்துட்டு இன்னும் நாங்கள் ஷ்ரிம்ஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கோம். அதெல்லாம் ஆட் பண்ணால் இதில் போயிட்டு அது உட்காந்து என்ஜாய் பண்ணோம். மர்மைட்ஸ் வச்சுருக்கோம். யா, திஸ் இஸ் அவர் கம்ப்ளீட் செட்டப். Bye guys.